அனைவருக்கும் வணக்கம். ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ்க்கு போகலாம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தேர் பவது மே சதா. பாருங்கள், இப்போ கிளாஸ்க்கு போகலாம். இப்போ நம்ம படிக்க போகிறது ஸ்வர். ஸ்வர் அப்படின்னா வவ்வல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்வர் அப்படின்னா வவ்வல்ஸ்னு அர்த்தம். இதை நான் எப்படி எழுதுறனோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. லெட்டர்ஸ் எழுதி பழகின உடனே அந்த ஸ்வர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பாருங்கள், ஒரு லெஃப்ட்டு கர்வ் போட்டுக்கோங்க, ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க, நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் தள்ளி ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க, ஒரு ஆஃப் ரவுண்ட் போட்டுக்கோங்க. இது இஸ் வா, அடுத்தது இர், ஸ்வர். அதே மாதிரியே ஒரு லெஃப்ட் கர்வ், ஸ்லாண்டிங் லைன், அப்பர் லைன். சரிங்களா? எந்த எழுத்து எழுதினாலும் அப்பர் லைனில் எழுதணும். கோடு போட்ட நோட்டில் எழுதுனீங்கன்னா கோட்டுக்கு கீழே எழுதி அந்த கோட்டு மேலேயே ஒரு கோடு போட்டுடணும். சரிங்களா? இப்போ ஸ்வர் அப்படின்னா வவ்வல்ஸ் அப்படின்னு அர்த்தம். VOWELS. சரிங்களா? வவ்வல்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஆய்க்கு தான் நான் எழுத போகிறேன். சரிங்களா? பாருங்கள், லெஃப்ட் கர்வ், அகெயின் லெஃப்ட் கர்வ், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், அப்பர் லைன். தட் இஸ் ஆ. நெக்ஸ்ட் பாருங்கள், லெஃப்ட் கர்வ், அகெயின் லெஃப்ட் கர்வ், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், அகெயின் ஸ்டாண்டிங் லைன், அப்பர் லைன். ஆ. சரிங்களா? ஆ மாதிரியே இருக்குங்களா? ஆனால் ஒரு ஸ்டாண்டிங் லைன் எக்ஸ்ட்ரா போட்டால் ஆ. இந்த ரெண்டு லெட்டரும் சேமாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஒரு ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன், ஒரு எஸ் போட்டுக்கோங்க, ரவுண்ட் அண்டு கர்வ் போட்டுக்கோங்க, அப்பர் லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது இ. நெக்ஸ்ட்டு ஈ. இது இ. அடுத்து ஈ பார்க்கலாம். ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன், எஸ், ரவுண்ட் அண்டு கர்வ், அப்பர் லைன் போட்டுட்டு இந்த ஸ்டாண்டிங் லைன் இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒரு சி மாதிரி போட்டுக்கலாம், சிம்பிள். ஓகேங்களா? ஈ. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் கர்வ், எகெயின் லெஃப்ட் கர்வ், அப்பர் லைன். இது ஊ. பாருங்கள், இந்த ரெண்டு லெட்டரும் சேமாக இருக்குது, இந்த ரெண்டு லெட்டரும் சேமாக இருக்குது. இப்போ இன்னும் வர ரெண்டு லெட்டரும் சேமாக இருக்கும். பாருங்கள், லெஃப்ட் கர்வ், எகெயின் லெஃப்ட் கர்வ், அப்பர் லைன். ஒரு 3 மாதிரி போட்டுக்கிறோம். இது ஊ. நெக்ஸ்ட்டு அதே 3 மாதிரி போட்டுட்டு இந்த சீயை தலைகீழாக போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு சி மாதிரி போட்டோம். இப்போ அப்பர் லைன் போடுறோம், ஊ. ஓகேங்களா? அடுத்தது ரு. ஓகேங்களா? பாருங்கள், ஒரு ஸ்டாண்டிங் லைன், தலைகீழாக கே போட்டால் உல்டா கே, இந்த பக்கம் போட்டால் கே, அதே தலைகீழாக போடுறோம். இங்கேருந்து ஒரு ஸ்மால் இ, சி, அப்பர் லைன், ரு. இப்போது அ இ உ உ, ஏ தமிழில் வரும், ஏ ஹிந்தியில் வராது, ரு அதுக்கு பதிலாக வந்துடுது. ஓகேங்களா? அடுத்தது என்ன? ஏக்கு அப்புறம் ஏ. அந்த ஏ வரும். ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஒரு ஸ்லாண்டிங் லைன் போடுறோம். ஓகேங்களா? அடுத்தது ஒரு ஸ்மால் ஜே மாதிரி போட்டுக்கிட்டு அப்பர் லைன். ஓகேங்களா? அடுத்தது இதே மாதிரியே இன்னொரு லெட்டர் வரும், அதே மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதிலேருந்து ஒரு கர்வ் போடுறோம், ஒரு கொம்பு. சரிங்களா? அது ஐ, ரு, ஏ, ஐ. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஆ போட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஆ போட்டுட்டோம். இந்த ஸ்டாண்டிங் லைன்லேருந்து ஒரே ஒரு கர்வ் போடுறோம், ஒரு கொம்பு. இப்போ அப்பர் லைன், ஓ. அடுத்தது பாருங்கள், இதே மாதிரி ஓ போடுற மாதிரியே போட்டுக்கிறோம். பாருங்கள், ஓ போட்டோமா, இங்கே இருக்கிற லெட்டர் அப்படியே எழுதிட்டோமா, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எகெயின் ஒரு கர்வ், கொம்பு, ஔ. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஆ மாதிரி போட்டுக்கிறோம், ஆ போட்டுட்டோம், அப்பர் லைன் போட்டுட்டோம். இங்கே ஒரு டாட் வைக்கிறோம். இந்த டாட்டுக்கு ஹிந்தியில் பிந்து அப்படின்னு பேர். சரிங்களா? ஒரு பிந்து, ஏக் பிந்து. சரிங்களா? அம், ஓ, ஔ. இப்போ பாருங்கள், ஏஐ சொன்னா ஓ வராது தமிழில்.
தமிழில் இருக்கிற ஓ ஹிந்தியில் வராது, ஓ தான் வரும். இது ஓ, ஔ. அடுத்தது லாஸ்ட்டில் அம் அஹா வரும் பாருங்கள். ஆ போட்டாச்சு, ஆ போட்டுட்டேன். சைடில் 2 புள்ளி. இது வந்து பிந்துன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இங்கே ஒரு பிந்து, இங்கே தோ பிந்து, 2 பிந்து. அஹா அப்படின்னு படிக்கணும். பாருங்கள், நான் படிக்கிறேன். அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா. மொத்தம் 13 லெட்டர்ஸ். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறேன். அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா. ஓகேங்களா? இப்போ தமிழில் அ ஆ இ ஈ உ ஊ ஏ படிப்போம். இப்போ ஏக்கு பதிலாக ரு படிச்சிருக்கிறோம். அடுத்தது ஏ, அடுத்தது ஐ, ஓ வராது, ஓ, ஔ, அம், அஹா. மொத்தம் டோட்டல் 13 லெட்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ ஸ்வர் முடிஞ்சது. இதை வந்து நீங்கள் நோட்டில், கோடு போட்ட நோட்டாக இருந்தால் கோட்டுக்கு கீழே எழுதுங்க. அன்ரூல்டாக இருந்தால் இப்படி எழுதி கோடு போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கோட்டுக்கு கீழே எப்படி எழுதணுங்கிறது நான் ஒரே ஒரு லெட்டரை எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது கோடு இருக்குது. எப்படி எழுதணுன்னா, கோடு இருக்கா, அதுக்கு கீழே இப்படி ஆ போட்டுக்கணும். கோட்டு மேலேயே இப்படி மேலே அப்பர் லைன். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, நன்றி, வணக்கம்.